நேற்றுக்கு மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நம்மளோட டே அவுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்பு வந்துட்டு ஒரு 3 மூட்டை வந்து எடுத்துக்கிட்டேங்க டெலிவரிக்காக. அது போக வந்து சத்து மாவு வந்துட்டு ஒரு கடைக்கு மட்டும், இது வந்து கேட்ட ஆர்டர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா லைன் பார்க்குறக்காக எடுக்கல. இப்போ கிளம்பி வரும்போது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்காட்டி வந்துட்டு சீனாவரம் மலை கோயிலில் ஃபுல்லாமே வந்துட்டு பக்தர்கள் கூட்டம் மலை மோதி கொண்டு இருந்தது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சீனாவரத்தில் ஒரு 2 மூட்டை வந்து டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருந்துறையில் ஜோதி ஸ்டுடியோக்கு பக்கத்தில் வேளா சிட்ஸுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு அவங்க வீட்லேயே வந்துட்டு ஸ்டாக்கெல்லாம் எடுத்து வச்சு 2 வீலரில் போய் வீடு வீடாக வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து நம்ம சப்ளை பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்கோம். அவங்க வந்து ரெகுலராக வந்து கம்பு சீசன் அப்போ வந்துட்டு வீக்லி வந்துட்டு 50 கிலோவிலேருந்து 60 கிலோ வரைக்கும் எடுப்பாங்க. நல்லாவே வந்துட்டு அவங்கக்கிட்ட கம்பு மூவ் ஆகும். அவங்களுக்கு டெலிவரி பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு நாதன் மெடிக்கல் சி பார்த்திங்கன்னா வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்குது, பேபி டென்டலுக்கு கீழே. அங்கே வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஹெல்த் மிக்ஸை நாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம வெயிலுக்கு முன்னாடியே வந்துட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா 7:30க்கெல்லாமே வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். இங்கே மெடிக்கல்ஸ்க்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 8-8:15 ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு லேபர்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கிறனால வந்துட்டு லாஸ்ட்டில் கொண்டு போய் நீங்களே வந்துட்டு அடுக்கி வச்சுருங்கன்னு சொன்னாங்க. அங்கே கொண்டு போய் வச்சுட்டு பில்லெல்லாம் போட்டு அவங்கக்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு கம்பு ஸ்டாக் ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால் வந்துட்டு பெத்தாம்பாளைய பிரிவில் இருக்கிற சோளக்கடையில் வந்துட்டு நாம் வந்து கம்பு இல்லாமல் ரெகுலராக அவங்கக்கிட்ட தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்து நாட்டுக்கம்பு வந்துட்டு இப்போ 2 மூட்டை வந்து நம்ம வந்து ஸ்டாக் எடுத்துகிட்டு போகிறோம். 2 வீலரில் நம்மளால் 2 மூட்டைக்கு மேலே வைக்க முடியாது. அவங்க பின்னாடி வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. நம்மளுக்கு எப்போவுமே வந்துட்டு பின்னாடி வச்சு ஓட்டி பழக்கமே இல்லைங்க. முன்னாடி ஹேண்டில் பார் வரைக்கும் கூட எவ்வளோ லோடு வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம எடுத்த கம்புக்குரிய பணத்தை கொடுத்துட்டு முன்னாடி வந்து பார்த்தா கருப்பு கொள்ளு, பச்சைப்பயிறு, நரிப்பயிறு, அது போக வந்துட்டு செஞ்சோளம், வெள்ளச்சோளம், வரகு, சாமை, தினை, குதிரவாளி, கருப்பரிசி, சிகப்பரிசி, இந்த மாதிரி வந்து எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட. கருப்பு கொள்ளு மட்டும் ஒரு 2 கிலோ வாங்கிட்டேன். பனங்கருப்பட்டி கூட வச்சுருந்தாங்க. ரொம்பவுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப பியூர் தான். நீங்கள் வேணும்னா வந்துட்டு பெருந்துறையில் லொக்கேட் ஆகிருந்தீங்கன்னா இவங்கக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் தேவையோ சோளம் அந்த வெரைட்டிஸில் எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இவங்கக்கிட்ட இருக்கிற சீலிங் மிஷின் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பேக்கெட்டே வச்சு சீல் பண்ணுற அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அடுத்ததான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பாலும் தயிரும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஏஎம்டி பால் பண்ணைக்கு தாங்க வந்தோம். பெருந்துறையில் வேறு எங்கே பால் நம்மளுக்கு வாங்கினாலும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. 1 லிட்டர் பால் வாங்கியாச்சு. அது கூட தயிரும் வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு கம்பு வந்துட்டு ஸ்டாக் கண்டிப்பாக அடுத்த நாளே வேணும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த 2 நாட்டுக்கம்பு மூட்டையுமே வந்துட்டு அலசி காய போட்டாச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மூட்டை ஏற்கனவே அலசி காய போட்டாச்சு. இப்போ தான் இன்னொரு மூட்டை எடுத்துகிட்டு வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதையும் எல்லாமே அலசி காய போட்டாச்சு. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக வருது. ஒரு மூட்டைக்கு கிட்டத்தட்ட 4-5 கிலோ வருதுங்க. எப்போவுமே மொட்டுக்கம்பு வந்து அதிகமாக போகும். இந்த தடவை என்னமோ தெரியலங்க, காட்டுக்கம்பு தான் வந்து ரொம்பவுமே சூப்பராக போயிட்டுருக்குது. மொட்டுக்கம்புக்கும் நாட்டுக்கம்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னாங்க, மொட்டுக்கம்பு கொஞ்சம் ஹீட்டு, நாட்டுக்கம்பு வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். அதனால் இந்த வெயில் காலத்துக்கு கம்மஞ்சாப்பாடு செய்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நாட்டுக்கம்பையே ப்ரிஃபர் பண்ணுங்கள். பாய்.